ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தடைகளை உடைக்கும் 7 நாள் உபவாச ஜெபத்தின் இந்த இறுதி நாளிலே வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே தலைகளை தாழ்த்தி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஜெபமும் கர்த்தருடைய வாக்குதத்தங்களும், and God's promises, prayer and God's promises. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனத்தில் ஜெபமும் வாக்குதத்தமும் இருக்கிறது பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அதனுடைய வார்த்தை வாக்குதத்தம். அடுத்த பகுதி கேட்டுக்கொள்வது எதுவோ ஜெபம். ஆக ஜெபமும் வாக்குதத்தமும். இதை குறித்து அறிமுகமாக சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வாக்குதத்தம் என்பது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஊக்கம், என்கரேஜ்மெண்ட். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்கரேஜ்மெண்ட் எதுன்னு கேட்டா ஆண்டவருடைய வாக்குதத்தமும் வசனமும். அதை வைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் தான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆர்வமும் ஊக்கமாக இருக்கும். ஒன்று, ஜெபிக்கிற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் தான் தேவனால் இந்த உலகத்திலே அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தான் தேவனால் இந்த உலகத்திலே அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் இருக்கிற பகுதியை தங்கள் ஆளுகைக்குள்ள வைத்திருக்கிறார்கள். ஜபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. நம்ம கட்டனா கட்டப்படும், கட்டவிழ்த்தா கட்டவிழ்க்கப்படும். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் தான் தேவனால் இந்த பூமியிலே அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிற தேவ பிள்ளைகள். அப்படின்னா நம்ம கையில் எவ்வளோ அதிகாரத்தை ஆண்டு கொடுத்துருக்காரு. தேசம் முழுவதும் எலியாவின் கையில் இருந்தது. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்க கடவுது. ஆண்நில அருந்து மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. இப்ப சொல்லுங்க, தேசமே ஜெபிக்கிற எலியாவின் கையில் இருந்தது. அப்படி நான் விசுவாசிக்கிற இந்த 7ஆம் நாள் வந்திருக்கிறோம். நம்ம கையில தான் நமது பட்டணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்கள் கையில தான் உங்க தெருவை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற பகுதி கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற தேவ ஜனமே, இது உண்மை. ஆகவே நீங்க எந்த விதத்திலும் சோர்ந்து போகாம மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணம் ரட்சிக்கப்படுவது நம் கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்களை தேவன் ஒருபோதும் பயன்படுத்தினதே இல்லை, பயன்படுத்த போவதும் இல்லை. அதையும் மனசில் வைக்கணும். ஜெபிக்காதவர்களை தேவன் பயன்படுத்தினதும் இல்லை, பயன்படுத்த போவதும் இல்லை. என்றால் ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குதத்தமும் ஜெபமும் ரெண்டுக்கும் ஆழமான தொடர்பு இருக்குதுங்க. அதுதான் இன்னைக்கு செய்தி. நமக்கு ஆண்டவருடைய வாக்குதத்தமும் அவரை நோக்கி நாம் பண்ணுகிற விண்ணப்பமும், இந்த ரெண்டுக்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது. பரமண்டல ஜபத்திலேயே அதை நீங்க பார்க்கலாம். நீங்க முது நாமம் பரிசுத்தப்படுவதாக, முது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அதுல ஜபமும் இருக்கிறது, தேவநாம மகிமைப்படுகிற வாக்குத்தத்தங்களும் இருக்காரு. பவுல் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, அருமையான ஒரு வார்த்தை.
கொலோசியர் 3:16. இங்க சொல்லப்படுகிற வசனம் எல்லாம் அப்படியே நீங்க எழுதிக்கிடணும். ஜெபத்தை குறித்து 7 நாளும் உங்களுக்கு அவ்வளோ வசனங்களை சொல்லியிருக்கிறேன். அவ்வளவும் வேத வசனங்கள். கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக. நமக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை வசனம் வாசமாய் இருக்குமானால் அதுதாங்க ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுகிறது. ஒருத்தரை ஜெப வீரராய் மாற்றுவது, மறுரூபப்படுத்துவது எதுன்னு கேட்டா நமக்குள்ளே வாசமா இருக்கிற கர்த்தருடைய வசனம். ஆமே, வசனம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களையும் மாற்றும், நீங்கள் அநேகரை மாற்றுவீர்கள். அதுதான் சொல்றாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களில் வாசமா இருப்பதாக. என்ன அருமையான ஒரு வார்த்தை. வாயில இருப்பதாக இல்லைங்க, உங்களில் வாசமா இருப்பதாக. ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வாசமா இருக்கணும். அதை நம்மை மறுரூபப்படுத்தும், நம்மை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். அப்ப ஜெபிக்கிறவர்களா மாற்றணும்னா வசனம் தான் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தமும் ஜெபமும். அதுதான் 15:7 பார்த்தோம். என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை தான் ஜெபத்தின் மூலமாக காரியங்களை அசைக்கிறது. இந்த உலகத்தில் உலகை அசைக்கும் ஜெபம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தான் ஜெபத்தின் மூலம் அநேக காரியங்களை அசைக்கிறது. அப்போ ஜெபமும் வாக்குத்தத்தத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. நீங்க ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தாங்க அசைச்சாங்க இல்லைங்களா? நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் பார்க்கலாம். எப்படி அசைக்கிறாங்க பாருங்க. இந்த கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்க அசைக்கணும்னா அந்த உலகத்தை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, ஸ்தோத்திரம், இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை வைத்து, வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணினால் நீங்கள் எந்த பிரச்சனை அசைக்க முடியுங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4:25-26. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. எங்க சங்கீதம் 2ல சொல்லிருக்காருங்க. அப்படி சங்கீதம் 2 வைத்துத்தான் இவர்கள் பலமாய் ஜெபம் பண்ணி ரோம சாம்ராஜ்யத்தை, சனகரின் சங்கத்தை அசைத்தார்கள். இவங்க ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாதுங்க, சாதாரணமானவர்கள், மீனவர்கள் பெரும்பாலானவர்கள். அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தை அசைத்தார்கள். சனகரிம் என்று சொல்லப்படுகிற யூதேயாவில் சுப்ரீம் பாடி அன்னைக்கு அவர்களுக்கு தேசாதிபதி பயப்படுவான், ராயனே யோசிப்பான். அந்த அளவுக்கு யூதேயாவிலே சுப்ரீம் பாடி சனகரின் சங்கம். அவர்களை அசைத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வசனத்தை வைத்து அப்போஸ்தலர் ஜெபித்த ஜெபம் என்றால், இந்த வசனமும் ஜெபமும் எவ்வளோ வல்லமையானது பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்றாங்க அப்போஸ்தலர் 6:4 சொல்றாங்க பாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் தரித்திருப்போம். ஜெபமும் போதனையும், அதான் கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும். வாசிக்கலாமா? 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பார்த்தீங்களா? அப்போ ஜெபமும் வேத வசனமும் கேட்கிற தேவ பிள்ளைகள், சிலர் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க, சில வசனத்தை நல்லா கேட்பாங்க, வாசிப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. தப்பு. ரெண்டும் சேர்ந்தே வரணுங்க, ஜெபமும் வேத வசனம். நீங்கள் இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கிறோம், உங்களுக்கு விளக்கமா இன்னொரு காரியத்தை சொல்ற மாதிரி. மோசே யோசுவா அவங்க ஜெபத்தினால் எப்படி சாய்ச்சாங்கன்னு சொல்லி அமலேக்கு யுத்தத்தில் பார்த்தனம்மா. மோசே கைகளை உயர்த்தி கொண்டிருந்தார், அது ஜெபம். யோசுவா
பள்ளத்தாக்கிலே அவன் பட்டய கருக்கினால் யுத்தம் பண்ணினான் இருக்குதா? நீங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 13 வாசிங்களேன். 17, 13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பட்டய கருக்கினால் முறியடித்தான். மோசே கைகளை உயர்த்தினார். கைகளை உயர்த்துவது ஜெபம். நம்ம 1 தீமோத்தேயு 2:8 பார்த்து உங்கள் பரிசுமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார், பார்த்தீங்களா? அப்ப கைகளை உயர்த்துவது ஜெபத்தை குறிக்கிறது. யோசுவா பட்டய கருக்கினாலே அவன் அமலேக்கரை கொண்டான். பட்டய கருக்கு என்பது பட்டயம், வேத வசனம். அல்லேலூயா. பட்டய கருக்கினால் அதை முறியடித்தார். எபிரேயர் 4:12 வருது. கர்த்தருடைய வார்த்தையும் தான், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ என்ன வேலை செய்து பார், அமலேக்கு வெற்றி கொண்டது, அமலேக்கு யுத்தத்தில் ஜெயித்தது வேத வசனமும் ஜெபமும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 7ஆம் நாளிலே கடைசி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அமலேக்கை நீங்கள் ஜெபத்தினால வசனத்தினால் முறியடிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். 7 நாள் வந்து வசனத்தை கேட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணி இருக்கிறோம். உங்களுக்கு விரோதமா இருக்க எல்லா அமலேக்கை தேவன் அதம் பண்ணுவார். கர்த்தர் இந்த யுத்தத்திலே உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குதுங்க. செபிக்கணும், வேத வசனத்தை நல்லா தியானம் பண்ணணுங்க. அங்கே மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். நமது ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் நமக்கு கிடைப்பதற்கு, அதன் வாசலை தேவன் திறந்து விடுவதற்கு, வாக்குத்தத்தம் நமது வாழ்க்கையிலே தடையில்லாமல் செயல்படுவதற்கு வாசலை திறந்து கொடுப்பது நமது ஜெபம். ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே நீங்க அப்படியே பொன் எழுத்துக்கள் சொல்லுவாங்களே, அத மாதிரி இதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நமது வாழ்க்கையிலே தடையில்லாமல் செயல்படுவதற்கு வாசலை திறந்து கொடுப்பது கர்த்தருடைய ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இந்த 7ஆம் நாள்ல ரொம்ப நான் ஆவிலே களிகூர்ந்து சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணியிருக்கிறோம், வசனத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறப்பார். எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறப்பார். இன்னும் கர்த்தர் சொல்ற, ஒரு வாசலை மனிதன் அடைத்தால் பல வாசலை தேவன் திறப்பார். இந்த 7ஆம் நாள்ல கர்த்தர் சொல்றாருங்க, அடைக்கப்பட்ட எந்த வாசலையும் தேவன் உடைப்பார், திறப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாசலுக்குள் நீங்கள் பிரவேசிக்கவும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. ஹல்லேலூயா. நடக்கும். ஆகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தடையில்லாமல் நமக்குள்ளே செயலாற்றுவதற்கு வாசலை திறந்து கொடுப்பது ஜெபம். ஜெபமும் வாக்குத்தத்தம் ரெண்டும் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த இன்ட்ரடக்ஷன்ல இதை விவரமாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபியுங்கள், வாக்குத்தத்தத்தை நம்புங்க, வசனத்தை அதிகமாக நம்புங்க. எவ்வளோ வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணி அதை விசுவாசித்து ஜெபத்தில் யூஸ் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பா. ஹல்லேலூயா. 4லேருந்து அதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. சில சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வசனமே தங்க மாட்டாங்குது, எனக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், வசனமே தங்கிறது இல்லைங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்று வருத்தப்படுகிற அநேகர் இருக்கிறார். அது நல்ல வருத்தம் தாங்க, நல்ல ஆவிக்குரிய துக்கம் அது இருக்கணும். ஆனால் பயப்படாதீங்க, வசனம் தங்கணும்னா ஒரே வழி அதை பயன்படுத்துவது, திருவசனத்தில் பழக்கமாக இருப்பது அப்படின்னு நிருபத்தில் பார்க்குறோம். திருவசனத்தில் பழக்கமாக இருக்கு, திரும்ப 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 நீங்கள் வாசிக்க, ஜெபத்தில் சொல்ல 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 ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு அப்படியே தங்கிடும். ஹல்லேலூயா. எனக்கு ஆரம்பத்தில் வசனமே தங்காதுங்க. எனக்கு எல்லாம் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா வீட்டு கூட்ட போனாலும் சரிங்க, எங்கே போனாலும் வசனத்தை மழை போல பொழிவாங்க. அப்படிப்பட்டனால எனக்கு வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக இருக்கும். வசனம் தங்கவே தங்காதுங்க. எனக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணி ரொம்ப அழுதலாம் இருக்கிறேன் நான். ஆனால் அப்படிப்பட்ட அற்பமான இந்த மனிதனை
இந்த வசனத்தை சொல்ல வச்சாருன்னா திரும்ப திரும்ப வசனத்தை சொல்றது, வாசிக்கிறது, பேசுறது, இதுதான் சீக்கிரம், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்க வசனத்தை யூஸ் பண்ணுங்க, திருவசனத்தில் வழக்கமா இருங்க. எல்லா வசனமும் தங்கம். வசனத்தை வைத்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. வாக்குதத்தமும் ஜெபமும் சுருக்கமா 3 பேருடைய வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை பார்க்கலாம். நம்பர் 1, வாக்குதத்தமும் யாக்கோபின் ஜெபமும். வாக்குதத்தமும் யாக்கோபின் ஜெபமும். ஜேக்கப்ஸ் பிரேயர் அண்ட் ப்ராமிஸ். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் ஆதியாகமம் 32:26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். எந்த தைரியத்திலங்க அப்படி சொன்னார் அவரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். 16 இருந்து திரும்பி வராருங்க, 20 வருஷம் கழிச்சு. யாப்போக்கு நதிக்கரையிலே தூதனானவர் இவரோடு போராடுறாருங்க. உடுப்பா, நான் போறேன், நேரம் ஆயிடுச்சுன்றாரு தூதன். இல்லை இல்லை, விடமாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று மன்றாடுறாரு. ஏன் அப்படி இந்த தைரியத்தில் பேசினார்னா, ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருங்க. அதான் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனம். நம்ம எல்லாருக்கும் நன்றா, நீ போகிற எல்லா இடங்களையும் நான் உன்னோடு கொண்டு உன்னை ஆசீர்வதிமா திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிட மாட்டேன் என்று நீங்க சொன்னீங்களே சாமி. அப்புறம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்க சொல்லித்தானே அவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், இப்ப ஏசா வரான், எப்படி நீங்க அமைதியா இருப்பீங்க? நீங்க தானே சொன்னீங்க, அதை நம்பித்தானே வந்திருக்கிறேன் அவ்வளவு தூரம், இல்லைன்னா அங்கேயே இருந்திருப்பேன் நானு. உங்களை நம்பி சொன்னதை நம்பி வந்திருக்கிறேன், இப்ப ஏசா வரா, எப்படி என்ன விடுவீங்க? நீங்க விடக்கூடாது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே. 32:9 சொல்றாரு பாருங்க. அதை 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, நீங்க தானே இப்படி சொன்னீங்கப்பா, இப்போ அவன் வரானே என்று. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மேல யாக்கோபுக்கு எவ்வளோ நம்பிக்கைங்க. அது யாக்கோபு வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் கொடுத்தவரையும் பிடித்து கொண்டு ஜெபித்தான். இதுதாங்க உண்மை. வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை, அந்த கிவர் கொடுத்தவரை விடாப்படியா பிடிச்சிக்கிட்டு, நீ என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன், நீங்க தானே அப்படி சொல்றீங்க என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரை உறுதியாய் பிடித்து கொண்டு ஜெபித்த ஜெபம். ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, நிறைய பேர் வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம், கொடுத்தவரை மறந்துடுவோம் இல்லைங்களா? வாக்குத்தத்தம் கொடுத்தவரை விட்டுருவோம், அவர் சொன்னதெல்லாம் விட்டுருவோம், அந்த வாக்குத்தத்தம் அதை மட்டும் பிடிச்சிக்கிடுவோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அதை மட்டும் பிடிப்போம். அவர் என்ன சொன்னாரு, ஏன் சொன்னாரு, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, வாக்குத்தத்தம் கொடுத்தவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு, வாக்குத்தத்தம் கொடுத்தவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபித்தால் நமது ஜெபத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டு. இதெல்லாம் ஸ்ட்ராங்கா ஜெபிக்க, ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் ரகசியங்க. நமக்கு 2 வசனத்தை சொல்றேன் பாருங்க இதுக்கு ஆதாரமா. ஏசாயா 27:5. ஏசாயா 27:5. இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும்,
அவன் என்னோட ஒப்புரவாவான். பாத்தீங்களா, என்ன அருமையான வசனங்க அது. அவன் என் பலனை பெற்றுக்கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டு, என்ன பற்றி கொள்ளட்டு. யாக்கோபு பற்றி கொண்டார். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, ஏன் நம்ம காரியம் வாய்க்கல, ஏன் நடக்கல? ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் வசனத்தை மட்டும் நம்புறீங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 64, ஏசாயா 64 7வது வசனம். உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும், உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும், உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுவனும் இல்லை. இப்படிதான் இருக்கணும், ஆனா அவன் இல்லை அப்படிங்கிறாருங்க. அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடணும், அதே நேரத்தில் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பண்றவன் இல்லை அப்படிங்கிறாரு. என்றால் நமக்கு ரொம்ப தெளிவாகுது, நாம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தவரையும் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நமது ஜெபத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டு. நிச்சயமாய் தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். என் ஆவில நான் அதிகமாக உணர்கிறேன், உணர்ந்ததை நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளுக்கு. சும்மாலாம் சொல்றது கிடையாதுங்க. இங்க பலிபீடத்தில் இருந்து பரிசுத்தாவின் பலத்தை சார்ந்து கொண்டு பரிசுத்தாவி சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே அறிந்திருக்கபடினால் அவனுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோட உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனுக்கு பூரண சமாதானம். கர்த்தர் சொல்றார், அவரையே நம்பியிருக்கிற சகோதரியே, அவரை மட்டுமே நம்பியிருக்கிற சகோதரனே, உனக்கு பூரண சமாதானம். இந்த 7ஆம் நாள்ல கர்த்தர் சொல்றார், உனக்கு பூரண சமாதானம், உன் குடும்பத்துக்கு பூரண சமாதானம், உன் காரியங்களிலே ஆண்டவரின் பூரண சமாதானத்தை நீ பார்ப்பாய். பூரண சமாதானம் உண்டாகும். உன் அலுவலகத்தில், உன் வியாபாரத்தில், உன் ஊழியத்தில் கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுப்பார். சமாதான பிரபு சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானம் காத்துக்கொள்வேன். நல்ல கைத்தட்டாப்பாக நடிச்சது. இந்த 7ஆம் நாள்ல 7ன்றதே பூரணம் தான். கர்த்தர் சொல்ற பூரண சமாதானம், அறவரல்ல, பூரண சமாதானம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். உன் சமாதானத்தை, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற சக்திகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கிற சமாதான பிரபு இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். உன்னை நான் திக்கற்றவளாக விட மாட்டேன், உங்களை நான் திக்கற்றவளாய் விட மாட்டேன். நீ பயப்படாத. உன் அநாதன் ஏன் சொல்ற? நீ ஓ ஆதரவு ஏன் சொல்ற? வானத்தை பூண்டக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை சிருஷ்டித்தவர், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், அவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். Thank you Holy Spirit, thank you Jesus. உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவன். அப்படியா வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிடுங்க, கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய் இருந்தாங்க. அவர்கள் ஒரு விதவை. எல்லாம் நடந்தது தாங்க. ஒரே பையன். அவன் இராணுவத்துக்கு போனான் வேலைக்கு. இராணுவ வீரனாக இராணுவத்தில் பணியாற்றம் போயிருந்தான். ஒரு சில வருஷம் கழிச்சு இந்த ஏழை தாய்க்கு, விதவை தாய்க்கு ஒரு லெட்டர் வருது இராணுவத்தில் இருந்து. உங்கள் மகன் திடீரென்று விபத்தில் மரித்து விட்டான் அப்படின்னு. அந்த தந்தி, அப்புறம் தந்தி தானே, அதை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா அந்த இராணுவ ஆஃபீஸ் போனாங்களாம். ஐயா, இப்படி ஒரு தந்தி எனக்கு வந்திருக்குது. ஆமாம்மா, உங்கள் பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், என்ன பண்ணுறது, ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாடி வரப்போகுது இன்னும் அவர் அந்த அதிகாரி சொல்கிறார். இந்த அம்மா சொல்லிச்சான், ஒரு காலம் என் பையனா இருக்காது, அவன் என் பையன் இல்லை, என் பையன் சாக மாட்டான். சிரிச்சார் அந்த அதிகாரி. இந்த மாதிரி இப்படிலாம் பேசுறேன் சார், நிச்சயமா சொல்றான் என் பையன் இல்லை, என் பையன் சாக மாட்டான். எப்படிமா சொல்ற?
அவன் என் வயிற்றில் இருக்கும் பொழுது என் அப்பன் இயேசு எனக்கு சொன்னார், இவன் ஒரு ஊழியக்காரனா வருவான்னு சொன்னார். இவன் ஊழியக்காரனா தான் வருவானே தவிர சாக மாட்டான். அல்லேலூயா. வேணா நீங்க மறுபடியும் செக் பண்ணுங்க சார். இந்த அம்மாவுடைய உறுதியை பார்த்துட்டு இருந்த அதிகாரியும் மறுபடியும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு செக் பண்ணா, அந்த அம்மா சொன்னபடியே அவன் பையன் இல்லைங்க, அது வேற எவனோ செத்ததை ராங் அனுப்பிச்சிட்டாங்க. அதுதாங்க உறுதி. ஆண்டவர் கொடுத்தார், இவன் பின்னாட்களில் ஊழியம் செய்வான். அதை பிடிச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா. அதை பிடிச்சு கொண்டு என்ன தைரியம்? அதுதான் வாக்குத்தத்தத்தின் மேல் பற்றுதலா இருப்பது, ஆண்டவர் வேறு பற்றுதலா இருப்பது. ஆகவே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாருங்க, அதை நம்புங்க, உறுதியாய் பிடிங்க. சாதாரணமா இல்லை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன். அப்படி அதை பிடிச்சுக்கிட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஐ கேன் சேலஞ்ச் யூ பிரதர் சிஸ்டர், நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நமது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் மாறாத தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான குறிப்பு இருங்க, 3 பகுதியா இருக்குது அவர் ஜெபம். இந்த 32ஆம் அதிகாரத்தில் சொல்றேன் நான். முதல் பகுதி என்னன்னா, அது ஒரு தாழ்மையான ஜெபம். 32:10 வாசிக்கலாமா? அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல சாமி. தாழ்மையான ஜெபம். இட் வாஸ் எ ஹம்பிள் பிரேயர். ரெண்டாவது நேர்மையான ஜெபம். 32:10 நேர்மையா பேசுறேன். நீங்க அப்படித்தாங்க சொன்னீங்க சாமி, செய்யுங்க. நேர்மையான ஜெபம். இட் வாஸ் அன் ஆனஸ்ட் பிரேயர். மூணாவது இருதயத்திலே இருந்து வந்த ஜெபம். 32:10 3 இருக்குதுங்க. இந்த 3 குறிப்பு அங்கேயே இருக்குது. இருதயத்திலே இருந்து நீங்க இப்படி சொன்னீங்களே சாமி, வரா ஏசா எனக்கு காப்பாத்துங்கப்பா என்று பக்தன் யாக்கோபு நம்ம சாதாரணமா பேசிட்டு போயிடுறோம். நான் ஜெபத்தை பார்த்தீங்களா, இருதயத்திலே இருந்து வந்தது. இட் கேம் ஃப்ரம் த ஹார்ட். ஜெபம் அண்ணா அப்படி பண்ணணுங்க, இருதயத்திலே இருந்து தாழ்த்தி நேர்மையா அந்த ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. சரி, சில குறிப்பை யாக்கோபுக்கு சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்க. யாக்கோபு இப்படி ஜெபம் பண்ணது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவன் இருதயத்தில் அவனுக்கு ஒரு விடுதலை வேணுங்க. ஒன்று, ஏசாவின் கையிலிருந்து விடுதலை வேணும் அவருக்கு. ஏசாவை இருக்கிறான்னு கேள்விப்படுறான், 400 பேரோட வராருன்னு. ஆகவே ஏசான் கைக்கு விடுதலை வேண்டும். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏசாவின் கைக்கு விடுதலாகிறது இருக்கட்டும்பா, உனக்குள்ளேயே சில விடுதலை வேணும். உனக்கு நீ சில அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற, உன் அழைப்பு என்னது, எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன். ஆனா 20 வருஷம் பதான் அறவில் எல்லாத்தையும் மறந்துட்டப்பா. ஆக முதல்ல விடுதலை உனக்குள்ள வேணும். உனக்குள்ள விடுதலை, அந்த விடுதலை முதல் விடுதலை. அப்புறம் தான் ஏசா. அதுக்கு தான் போராடுறாருங்க. ஒரு புருஷன் போராடினா, இவன் தூதனோடு போராடல, தப்பான மீன் பண்ணக்கூடாதுங்க. நீங்க வாசிங்க பார்க்கலாம். 32:24. 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். ஒரு புருஷன், தூதன் தான் இவரோட போராடுறாருங்க, யாக்கோபு கிடையாது. எதுக்கு போராடுறாரு யாக்கோபு? ஏசாவின் கையிலிருந்து விடுதலை எதிர்பார்க்கிற. முதல்ல உனக்குள்ள ஒரு விடுதலை வேணும். நீ அநேக அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற, பணம் பணம் பொருள் பணம், அதுல இருந்து உனக்கு ரிலீஸ் வேணும்பா. நீ யாக்கோபுக்கு எல்லாம் இருந்தது, ஜெபம் இல்லை. அதாங்க பிரச்சனை. எல்லாம் இருந்தது, ஜெபம் கிடையாதுங்க. நீங்க ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் இருக்குது, ஏன் அனுபவிக்க முடியலங்க? ஏன் லாபம் துரத்திக்கிட்டு வரான், ஏன் ஏசா வரான்? எல்லாம் இருக்குது, ஜெபம் மட்டும் கிடையாது நமக்கு. கவனிக்கணுங்க. நீங்கள் ஜெபத்துக்கு திரும்படி சொல்லுகிறேன். யாக்கோபுக்கு எதிர்த்து நிற்கிறது, எதிராளியா நிற்கிறது ஏசாவோ லாபானோ அல்ல, கர்த்தரே எதிராளியா நிற்கிறாருப்பா. ஏனென்றால் உன்னை குறித்து நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன். அப்படியே நீங்க உங்களுக்கு திருரசம் எடுத்துக்கணும். எல்லாம் உங்களை குறித்து நான் திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தை அறியாமல் இருக்கிறாய்.
ஆகவே மனுஷன் அல்ல, இப்ப சந்திக்கிற சோதனைகள் போராட்டங்கள் மனுஷனால் வந்ததல்ல, கர்த்தரே எதிராளியே நிற்கிறார். நீ உன்னை உணரும்படி, எதற்காக அடைத்தார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி, ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் தான் நிற்கிறாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதான் உண்மை. ஏசா அல்ல, லாபான் அல்ல, கர்த்தரே எதிராளியா நிற்கிறாரு. வாக்குத்தத்தம் பற்றி 20 வருஷம் ஆச்சு, ஏன் நிறைவேறல? ஏனென்றால் ஜெபம் இல்லை, விடுதலை இல்லை. தேவனை அறிவான் யாக்கோபு, ஆனால் சரியா அறிந்திருக்கவில்லை. நமக்கு ஆண்டவர் தெரியும், ஆனால் நல்லா தெரியுமா? அங்கதான் பிரச்சனைங்க. தேவனை தெரியும், ஆனால் நன்றாய் தெரியாது. ஆகவே தான் இந்த வசனத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 31:42, 31:53 வாசித்து பாருங்க. அவர் நாகோரின் தேவன் அப்படி சொல்லுவாரு, ஆபிரகாமின் தேவன் சொல்லுவாருங்க. தகப்பன் ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன் சொல்றாரா? இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரோடு அவருக்கு அந்த ஐக்கியம் உறவு இல்லைங்க. அதை சரிப்படுத்த தான் போராடுறாரு. இப்போ உங்களோடு சில போராட்டமா, சில சோதனையா? கர்த்தர் தான் உங்களோடு போராடிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவை சரி பண்ணும்படி. அல்லேலூயா. எல்லாம் கையை வச்சாமே பிரைஸ் தி லார்ட். அவர் என்னுடைய தேவன்ற ஸ்டேஜ் வரல நீங்க வரணும். அதுக்கு தாங்க, உங்களை அழிக்க முடியாது கிடையாது. அது வரல அந்த வாக்குத்தத்தம் அப்படியே தான் இருக்குது அவர் வாழ்க்கையில். இப்போ ஏசா வரான், எங்க அழிஞ்சு வரணும்னு நினைக்கிறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய விடமாட்டேன் நிற்கிறார் பாருங்க. ஆகவே ஆண்டவர் தெரியும், ஆனால் நன்றாய் தெரியாது. ஆண்டவரோடு உறவு சரியில்லை, அதை சரிபடுத்தி தேவன் கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றி யாக்கோபை இஸ்ரவேல் என்கிற தரம் உயர்த்துவதற்காகத்தான் போராடுறார். அதை அறிந்து ஒப்பு கொடுத்தான் பக்தன். அதே இடத்துல தான் யாக்கோபை இஸ்ரவேல் என்று தரம் உயர்த்தி அவன் மூலமாக வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றி அவன் மூலம் இந்த உலகத்தில் அப்பன் இயேசு வந்தான். அல்லேலூயா. இல்லை கையை வச்சாமே. சரிங்க, ஆண்டவரை எப்போ சரியா நாம் தெரிஞ்சுக்க முடியும் என்றால் சில போராட்டங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். யாக்கோபை எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த போராட்டத்தின் மத்தியிலே தான் ஆண்டவர் யார் என்று அறிந்து கொண்டான். ஆகவே தனிமை, இருள், பயம், இந்த போராட்டத்தில் தான் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். அங்கே தான் இஸ்ரவேலாக உயர்த்துறார். என்றால் ஆண்டவர் சரியாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சில போராட்டங்கள், நஷ்டங்கள் அங்கே தான் ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆகவே சில போராட்டத்தோடு வந்திருக்கீங்களா? ஒன்றும் புரியலையா? எல்லாம் இருளாக இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இதுதான் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை சரிபடுத்த விரும்புகிறார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்கள் மேல் பட்சமாக இருக்கிறார். இன்னொரு வார்த்தையோடு சொல்கிறேன், நான் போகட்டும்னு சொன்னார் பாருங்க. அவர் போகிறதுக்கு, அவருக்கு யாக்கா விட்டு போகிறதுக்கு பிரியமே கிடையாதுங்க அவருக்கு. ஆனாலும் சொல்றாரு, அப்படி நான் போகட்டும் விட்டுருப்பான்னு. அவர் மட்டும் போயிருந்தா யாக்கோபு நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாருங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விட்டு போக மாட்டாருங்க. அவர் தூரம் போகிற போல் இருப்பாரு தவிர உங்க கூடவே இருப்பார். கடைசிவர் நடத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இல்ல கை தேடி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா போராட்டமும் நல்ல போராட்டமாகவே இருக்கும். ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு தாங்க அவர் கடினமானவர். ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். ஆமென். ஆகவே யாக்கோபு வாக்குத்தத்தத்தையும் ஜெபத்தையும் நம்பினான். அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினான். இந்த 7ஆம் நாளில் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, வாக்குத்தத்தை கேட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமும் ஜெபமும். இரண்டாவது, வாக்குத்தத்தமும் எலியாவின் ஜெபமும். வாக்குத்தத்தமும் எலியாவின் ஜெபம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42-43. ஆகாப் போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். கர்மேல் பர்வதத்தின் மேல் பக்தன் எலியா ஜெபித்த ஜெபத்தை குறிச்சுங்க நம்ம பார்க்கிறோம். நான் மழையை அனுப்புவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்க எலியாவுக்கு, இல்லைங்களா? 18ஆம் அதிகாரம் 1 வசனம்.
18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன், நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடுவேன் என்றார். போதும். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்றார். நீ போ, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடுவேன். வாக்குத்தத்தம் வந்துருச்சு, ஆனா இன்னும் மழை வரல. வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை இன்னும். ஏனென்றால் எலியா இன்னும் ஜெபிக்கவில்லை. ஜெபித்த பிறகுதான் உள்ளங்கை மேகம் தோன்றியது, பெரும் மழை வந்தது. வாக்குத்தத்தம் பெற்றுவிட்டார், ஆனால் ஏன் மழை வரலன்னா அவர் ஜெபம் பண்ணலங்க. பிறகு ஜெபித்த பிறகு மழை வந்தது. என்றால் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்கல சில காரியம்? வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கிறோம் இல்லையா, நம்ம ஏன் நடக்கல? ஜெபிக்கல, ஜெபம் இல்லை. அதாங்க விஷயம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த 7ஆம் நாள்ல கர்த்தர் சொல்றாருங்க, இன்னைக்கு ஜெபத்தை தொடங்குங்க, கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு இல்லையா பாருங்க. நான் விசுவாசிக்கிற இந்த 7ஆம் நாளிலே முழங்கால்களை முடக்குங்கள், உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் அனுப்புவார். அதுவே பெருமழை இறைச்சலாய் மாறும். தேசத்தின் பஞ்சம் விலகிறது போல் உங்கள் வனாந்தரம் மாறும், உங்கள் பஞ்சம் விலகும். 7ஆம் நாள்ல கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் வனாந்தரத்தை விலக்குவார், உங்கள் பஞ்சத்தை விலக்குவார். ஓ, உள்ளங்கை மேகம் தெரியும், நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். என் ஆவில உணர்ந்து சொல்ற, ஒரு உள்ளங்கை மேகம் தெரிகிறது, பெருமழையின் இரைச்சல் வரப்போகிறது. இது நடக்கும் சகோதரியே, சகோதரி, நடக்கும். ஒரு உள்ளங்கை மேகம் அடையாளம் தெரிகிறது, விசுவாசிங்க, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இதுக்கு தான் இந்த 7ஆம் நாள் கூட்டம். கர்த்தர் செய்வாருங்க. அப்படி ஒவ்வொரு வாரமும் ஜெபத்துக்கு வர்ற மக்களை பார்த்தீங்கன்னா, அநேக கர்த்தரி பிள்ளைகள் கர்த்தர் எப்படி ஜெபத்தை கேட்டான்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம பண்ற ஜெபங்களை அவர் கேட்கிறார். அதை விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் பதில கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு வாலிப பையன் வந்தான். வாலிபனா வாலிபத்தில் தாண்டிட்டார். ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா, புதுசாக அன்றைக்கி தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறான். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணுங்க. எதுக்குப்பா ஜெபம் பண்ண? இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா. என்னப்பா வயசாச்சு உனக்கு? என்ன 39 முடிய போகுதுன்னா. இவ்வளோ நாள் ஏன்பா அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு? அதான் தெரியல பாஸ்டர்னா. எனக்கு தெரியுமாடான்னு. அப்படிங்களா? ஓ, எது தீர்க்க தரிசனம் சொல்ல போறாரு நினச்சிக்கிட்டு, ஐயா சொல்லுங்க என்னய்யா, நீ ஜெபம் பண்ணல, உனக்கு கல்யாணம் ஆகலை, போப்பாருண்ண. ஐயா அப்படிங்களா? ஆமா, ஜெபம் பண்ணு சரியாயிடும். உங்களுக்கு தான் சொல்றாரு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்றாரு. அந்த வயதுக்குரிய திருமண வயது கல்யாணம் ஆக இருந்தா உங்களுக்கு சொல்றாரு. ஏன் ஆகலைன்னா, ஜெபம் குறைவு, முழங்கால முடக்கு, உன் திருமணம் ஆகும், எல்லா காரியம் நடக்கும். ஹல்லேலூயா, நல்ல கையை வச்சு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது, ஆனால் பதில் வர தாமதம். காரணம், எலியா இன்னும் ஜெபிக்கல. ஆகவே ஜெபத்துக்கு முழங்கால முடக்குங்க. வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர், சீக்கிரம் பதிலை தருவார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தில் பார்க்கணும், நீங்க இந்த விடாப்பிடியான ஜெபத்துக்கு வாக்குத்தத்தம் தான் ரொம்ப முக்கியம். கர்மேல் பர்வதத்தின் மேல ஒரே சின்ன ஜெபம், கர்த்தாவே என்னை கேட்டருளும், கர்த்தாவே கேட்டருளும். உடனே அக்கினி பலியை பட்சித்து கர்த்தரை தேவன் விளங்க பண்ணி தேசமே தேவன் பக்கம் திரும்பி விட்டது. அதே ஏரியா தான், அதே இடம் தாங்க. இப்போ 7 முறை ஜெபம் பண்றாருங்க, கேட்கப்படல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எப்படி அவருடைய ஜெபம் வல்லமையா இருந்து 7வது வருஷம் பதில் வந்திருக்கும்னா, 2 விஷயங்க, 2 வாக்குத்தத்தம். 1 18ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், மழை வரும் போ சொல்லியிருக்கிறாரு. அதை வைத்து ஜெபம் பண்றாரு. 1. 2வது ஒன்று இருக்குதுங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம்
2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12 கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்போ பஞ்ச காலம், இந்த பஞ்சம் விலகணும்னா எலியாவின் இருதயத்திலே இந்த வாக்குத்தத்தம் நினைவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா ஜெபிக்கிற தேவ மனுஷன் இல்லையா? சாலமோன் ஜெபம் பண்ணி நான் கேட்டேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு இல்லையா? பஞ்ச காலத்தில் என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனம் என்னை நோக்கி கூப்பிட்டா சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது மனதில் வைத்து, ஆண்டவரே பஞ்சகாலம் விலகட்டும், தேசத்துக்கு நல்ல சேமத்தை தாரும் அப்படின்னு கருத்தா ஜெபம் பண்ணாருங்க. உள்ளங்கை மேகம் தோன்றியது, அதுவே பெருமழையாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், இந்த 7ஆம் நாள் கூட்டத்தில் உங்கள் பஞ்சம் விலகும், உங்கள் பஞ்சம் விலகும். ஹல்லேலூயா. அப்படியே வேற ஒன்றும் மந்திரம் கிடையாது, விசுவாசிங்க, சொல்றத அப்படியே விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்லுகிறேன், உங்கள் தரித்திரம் விலகி தேவன் உங்களை நல்ல செழிப்பாக வைப்பார். நம்ம யாரும் தரித்திரமா இருக்க விரும்புறதில்லை, அவரு நம்ம கடனாளியா இருக்க அவர் விரும்புறதில்லை. ஸ்தோத்திரம். நாம் கடனாளிகளா அல்ல, கடன் கொடுக்கலாம் இருக்கத்தான் விரும்புகிறார் அவர். கர்த்தர் சொல்றார், உன் தரித்திரம் விலகும், உன் பஞ்சம் விலகும், உன் வனாந்தரம் மாறும். நிச்சயமா கர்த்தர் செய்வார், அவரால் ஆகும். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு நீங்க வரும்போது வெறுமையா வந்திருப்பீங்க, ஏன் போன வருஷம் கூட இருந்திருப்பீங்க. இன்றைக்கு தேவனோட ஆசீர்வாதத்துக்கு காரணமே உங்கள் ஜெபங்கள் தான். நம்ம ஜெபிக்க எல்லா பஞ்சத்தையும் கர்த்தர் விளக்குவார். ஓ, உங்கள் குடும்பத்தில் அப்பத்தி தண்ணீர் தேவன் ஆசீர்வதிப்பார், உன் கைகளின் பிரயாச தேவன் ஆசீர்வதிப்பார். ஓ, கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். உங்கள் எண்ணெய் கலசம் ஆசீர்வதிக்கப்படும், மாபிசர தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நன்றாய் ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் நன்றாய் வேதத்தை நீங்கள் வாசியுங்கள் அப்படின்னு E.M. பவுன்ஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றார், ஜெப வீரர். அவர் சொல்றார், நீங்கள் நன்றாய் ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் நன்றாய் வேதத்தை வாசியுங்கள். நம்ம பாருங்க, வேத வசனமும் ஜெபமும் பெட்ரோல் இருக்குது, நமக்கு தெரியும். பெட்ரோல் அது ஒரு எரிபொருள். அது எரியணும்னா ஸ்பார்க் வேணும், நெருப்பு வேணுங்க, அப்போதான் அது எரியும். அது வரையிலும் பெட்ரோலாக தான் இருக்கும். அது எரிபொருளாய் மாறணும்னா அந்த ஸ்பார்க் வேணும், நெருப்பு. அதே போல வாக்குத்தத்தம் ஒரு பெட்ரோலுங்க, வல்லமையான ஒரு பெட்ரோல். அது எரியணும்னா ஜெபமாகி அக்கினி நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த அக்கினியை மூட்டுங்க, பெரிய அனல் உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஜெபத்தை குறித்து சில ரெஃபரன்ஸ் சொல்கிற மாதிரிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஜெப கூட்டத்துக்கு வந்துட்டு ஜெபத்தை குறித்த செய்தி ரொம்ப அவசியம் நமக்கு. ஜெபம் பதிலை பெறக்கூடிய ஜெபம் எப்படி இருக்கணும் வேதத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. அது அப்படியே வசனத்தை சொல்லியிருப்பாருங்களேன். பதிலை பெறக்கூடிய ஜெபம் எப்படி இருக்குன்னு ஆண்டவரே சுவிசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, நிருபங்களில். அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்கிற பாருங்க உங்களுக்கு. நம்பர் 1, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 2வது கொலோசியர் 4:2 தொடர்ந்து ஜெபியுங்கள். கண்டினியூ இன் பிரேயர், தொடர்ந்து ஜெபியுங்கள். 3வது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. அப்புறம் எல்லாவற்றையும் குறித்து ஜெபியுங்கள். உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் குறித்து ஜெபியுங்கள். பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. அப்புறம் 5வது லூக்கா 18:1
சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆறாவது 1 தீமோத்தேயு 2:8 எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுங்கள். ஏழாவது எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணு. இதெல்லாம் நாம் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு சொல்லப்பட்ட அற்புதமான வேத வசனங்கள் ஜெபத்தை குறித்து. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1:5:17 தொடர்ந்து ஜெபிங்கள். கொலோசியர் 4:2 ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12 எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுங்க. பிலிப்பியர் 4:6 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18:1 எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுங்கள். 1 தீமோத்தேயு 2:8 எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்கள். எபேசியர் 6:18. ஆகவே இப்படி இதெல்லாம் குறிப்பாக வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஏன் பதில் வரலன்னா ஜெபிக்கிறோம் ஜெபத்தை நிறுத்திடுறோம். அதனால தான் பதில் வர்றதில்லை. எலியா மட்டும் 3 முறை ஜெபம் பண்ணி விட்டுருந்தா மழையே வந்திருக்காதுங்க. ஆக 7 வருஷம் பதில் வர வரலும் ஜெபம் பண்ணார். ஆகவே ஜெபித்து நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க, நிச்சயமாய் பதில் வரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த 7ஆம் நாளில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றுகிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா முதல்ல பார்த்தோம் வாக்குதத்தமும் யாக்கோபின் ஜெபமும். 2வது வாக்குதத்தமும் எலியாவின் ஜெபமும். 3வது வாக்குதத்தமும் பவுலின் ஜெபமும். வாக்குதத்தமும் பவுலடிகளின் ஜெபமும். ரோமர் 15:30-31. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும். இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு 25வது வசனத்திலிருந்து பார்க்கணும். நம்ம 25லிருந்து வாசிக்கணும். ரோமர் 15:25 வாசிச்சா இது எதுக்கு, ஏன் அவர் வந்து போய் ஜெபம் பண்ண சொன்னாரு? ரோம சபையாரை கேட்கிறார், ரோம சபையாரே எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய பரிசுத்தமானவர் சபையாரை பார்த்து கேட்குறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொன்னான்றதுக்கு 25லேருந்து நீங்கள் பார்க்கணுங்க. பவுலும் அவரோடு கூட இருந்தவர்களும் தர்ம பணத்தை சேகரிக்கிறாங்க. எங்க? கிரேக்கத்தில் இருந்த புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சபை. கிரேக்கமே புறஜாதிகள் தானே, அங்கே ரட்சிக்கப்பட்டு சபை உண்டாயிற்று. அப்படி கிரேக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குட்பட்ட அந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள் அங்கே போய் கலெக்ட் பண்றாருங்க பணத்தெல்லாம். அவர் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு எதுக்கு? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும்படி இந்த தர்ம பணத்தை அவர் கலெக்ட் பண்றாரு. அதான் 25, 26, 27 அவர்களுக்கு கொடுத்து உதவணும். பஞ்சகாலம் ஆகாபு தீர்க்கதரிசி சொல்றார், உலகம் எங்கும் பஞ்சம் வரப்போகுது. அதன்படியே வந்தது. அந்த பஞ்ச காலத்தில் எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும்னு நல்ல நோக்கத்தோடு இதை கலெக்ட் பண்ணிட்டு வர்றாருங்க அவர். ஆனால் இதை ஏத்துக்குப்பாங்களாங்கிறது அவருக்கு டவுட்டுங்க. ஏனென்றால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது அப்படின்னு சொன்ன யூத கிறிஸ்தவர்கள் திருச்சபையில் இருந்தாங்க எருசலேமில். இன்னும் சொல்லுகிற யூதர்கள் இப்படி புறஜாதிகளத்தில் போக்குவரத்தமா இருக்கிறான் என்று சொல்லி யூதர்களும் எங்கெல்லாம் பவுல் போனாரோ அங்கெல்லாம் பின்னாடி போய் தீமை செஞ்சாங்க. இப்படி யூதர்களும் யூத கிறிஸ்தவர்களும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை ஏற்க மாட்டான். ஆகவே புறஜாதி கிறிஸ்தவத்தில் வசூல் பண்ணப்பட்ட தர்ம பணத்தை இவங்க ஏத்துப்பாங்களா தெரியாது. அது ஏற்றுக்கொள்ளப்படணுமே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு தாங்க ஜெப குறிப்பு வைக்கிறார் அவர். சரி, ஏத்துக்க மாட்டாங்கல்ல அவங்க, விட்டுட்டு போக வேண்டியதானே அவரு. ஆனால்
ஏன் ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, இது போய் அங்க சேரணும். ஏன் சேரணும்னா, அங்க இருந்த விசுவாசிகளும் யூத கிறிஸ்தவர்களும் புறஜாதி கிறிஸ்தவர்களும் ஒன்னாகணுங்க சபையில. அதுக்கு தாங்க பிரயாசப்படுறாரு இவர். புறஜாதி கிறிஸ்தவர்களும் அங்கே யூத கிறிஸ்தவர்களும் திருச்சபையிலும் எல்லாம் ஒன்னாகணும். இப்படி புறஜாதி யூத கிறிஸ்தவன்னு பிரிவினை கூடாது, அவங்க இதை ஏத்துக்கிடணும். ஆகவே ஜெபம் பண்ணுங்க. இப்போ பவுலின் நோக்கம் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேணும், புறஜாதிகள் சபைக்குள் வர வேணும், புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள வேணும் கிறிஸ்தவர்கள். அதுக்காகத்தாங்க ஜெபம் பண்ண சொல்றார். சரிங்க, இவருக்கு என்ன சார் அந்த வைராக்கியம்? தலைமை சபை ஏத்துக்கல, விட்டுட்டு போக வேண்டியதான அவரு. ஏன் அந்த வைராக்கியம் கொண்டார்னா, இவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போவதுதான். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:14-15 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். அப்ப இவருக்கு வாக்குத்தத்தம் என்ன, இவருடைய தரிசனம் என்ன, கர்த்தர் எது வாக்குத்தம் கொடுத்து அழைக்கிறார்? நீ புறஜாதிகளுக்கு சுவிசேஷம், இருளை விட்டு ஒளிநடத்துக்கும், அந்த காலத்தை விட்டு ஆக தேவ ராஜ்யத்துக்கு அவனை பிரிக்க முடியாத உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அப்போஸ்தலர் 21:27 சொல்றாரு பாருங்க. அப்படி புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் பக்தன் பவுலடிகள். அதுதான் அவர் தரிசனம், அதான் வாக்குத்தத்தம். ஆகவே தான் சொல்றார், ஆகவே ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. இது என்ன சார் பரம தரிசனம்? அதுதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அனுப்புன்னு சொன்னாரு, அதுதான் பரம தரிசனம். அந்த பரம தரிசனமாகிய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் புறஜாதிகளும் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும் என்பது தான் பவுலடிகளுடைய வாஞ்சை விருப்பம். அதுதான் அவர் பெற்ற வாக்குத்தத்தம். அதுக்கு தாங்க போராடுறாரு. இப்போ ஜெபம்னு சொல்றாரு. அது நிறைவேறக்கூடாதபடி தான் எருசலேமில் போராட்டம். அப்போஸ்தலர் 20:23 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 20:23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் காவலும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. அது நிமித்தம் அந்த கட்டுகளுக்கு, வேற கட்டு கிடையாது அவருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 27-32 வாசித்து பாருங்க. போயிட்டு எத்தனை பாடுபடுறார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற இந்த பரம தரிசனத்துக்காகத்தான் இத்தனை பாடுகள் அவருக்கு. ஆகவே இப்போ சொல்றாரு பாருங்க, நீங்கள் 15:31 ரோமர் அந்த ஜெப குறிப்பு வாசிக்க பார்க்கலாம். 15:31 யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கு நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. போராடணும், இதை உடைக்கணும். புறஜாதிகள் சபைக்குள்ள வரக்கூடாது என்று எண்ணுகிற யூத கிறிஸ்தவருடைய எண்ணங்கள், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போக வேண்டும், அதுக்கு இருக்கிற தடைகள், இதெல்லாம் நம்ம உடைக்கணும். ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெப குறிப்பு பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே? இந்த வைராக்கியம் வாஞ்சம் பவுலுக்கு இருந்தது. அவர் பெற்ற தரிசனம், வாக்குத்தத்தம். நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருங்க. உலகத்தின் முடிவு நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல சிஷ்யக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்பா சொன்ன கிரேட் கமிஷன். அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். நம்ம பொருளாதார வாக்குத்தமாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சுவிசேஷ பிரசங்கி சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரதான வாக்குத்தத்தம். இதுதான் நமக்கு கொடுத்த தரிசனம். இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பட்டணம் ஆண்டவர் அறியாத மக்களாக நிரம்பி இருக்கிறது. இந்த பட்டணம் இன்னும் எத்தனை காலம் இருக்க போகிறது?
இந்த 7ஆம் நாள்ல வந்திருக்க தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த பாரம் வேணும். பவுலுக்கு அந்த பாரம் வந்தது காரணமே அவர் அழைப்பு. நமது அழைப்பும் அதுதான், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதுதான். இதை கேட்ட தேவ பிள்ளை ஒவ்வொருவரும் இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அறியாத மக்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் 142 கோடிக்கு மேல் அதிகமாக இருக்கிறது. இந்த தேசம் இன்னும் ஆண்டவர் அறியாது இருக்கிறது. இவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த தேசத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? சுவிசேஷத்தை அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுகிறது என்றால், இங்க வந்து அத்தனை பேர் விழுந்த கடமை அது. அது வாலிய பையனோ பொண்ணோ சிறு பிள்ளைகளோ பெரியவளோ, கர்த்தர் சொல்ற நம்மேல் விழுந்த கடமை. இந்த பட்டணம் ரட்சிப்பை அறிய வேண்டும். இந்த தேசம் ரட்சிப்பை அறிய வேண்டும். இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்பட வேண்டும். பகையாக நிற்கிற சுவர்கள் எல்லாம், ஜாதி பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், குலம் கோத்திர பிரச்சனைகள் எல்லாம் உடைக்கப்படணும். புறஜாதிகள் ஆண்டவர் அறிய வேணும். ஆண்டவர் அறியாத மக்களை அறிய வேணும். அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதுதான் எங்கள் ஜெபமும் வாஞ்சியும் விருப்பமா இருக்கிறது. இதுதான் பவுலுக்கு இருந்தது. அப்போ இயேசு நமக்கு சொன்னதான பிரதான கிரேட் கமிஷன் இதுதான். இதை நாம மறப்போம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்கு செய்கிற துரோகமா போயிருங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, தேவஜன் நம்ம சந்தோஷமா இருக்க ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பட்டணத்துக்கு யார் மன்றாடுவார்கள்? நம்ம தேசத்துக்காக யார் மன்றாடுவார்கள்? இந்த தடுப்பு சுவர் உடைக்கப்படணுமே இல்லையா? எத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறார் தேசத்துக்காக. தேசத்துக்காக இந்த பட்டணத்துக்கு யார் ஜெபம் பண்ணுவாங்க? எனக்கு இந்த வயசு வரையிலும் இன்னும் குறையிலுங்க. இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும் நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. இந்த தேசம் எழுப்புதலை காண நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்வா. அவர் நினைத்தா ஒரே நாள்ல தலைகளாய் மாற்றுவா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஜெபம் பண்ணுங்க. பவுல் கெஞ்சுறார் ஐயா, கெஞ்சுறாரு. இப்படி தடைகள் உடைக்கப்படணும். தீங்கு வரக்கூடாது. இந்த காரியங்கள் நல்லா நடக்கணும். நான் போய் சேரணும். ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நான் இதை செய்தி ஆயத்தம் பண்ணி விட்டு, ரொம்ப எனக்கு சரீரத்தில் பிரச்சனை, ரொம்ப வருஷமாக உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணது, பேக் பெயின்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது மத்தியானம்லாம் ரொம்ப முடியல. என்னால் பாசமாக மட்டும் சொன்னேன், முடியலம்மா இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னேன் நான். அப்படி சொல்லிவிட்டு சரி அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம போய் பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சேங்க. இங்கே வர்றதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி முடியல. அப்படி இருந்தது. எதேச்சும் என் டேபிள் மேலே ஒரு மேகசின் கிடந்தது. எதேச்சும் போட்டுனுங்க அப்படி நான் படிக்கணும்னு கிடையாது, எதேச்சும் போட்டுனேன். அந்த மேகசினில் ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிற பாருங்க. அந்த மேகசினில் ஒரு மிஷினரியுடைய லைஃப்பை ஷார்ட்டாக போட்டிருந்தாங்க. அவர் எங்கேயும் இல்லை, நம்ம ஊருக்கு வந்து, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டை என்ற பகுதிக்கு வந்து 14 வருஷம் ஊழியம் செய்த ஒரு பக்தன், வெளிநாட்டு பிரசங்கியார். சுரண்டை டாக்டர் ஜிஎஸ் தினகரனுடைய ஊர். அங்கே வந்து 14 வருஷம் ஊழியம் இருக்கார். அவர் பேர் ரெவரன் ஜே.டி.ஜி. பேரன் புரூக். அவர் பேரு ரெவரன் ஜே.டி.ஜி. பேரன் புரூக். அவர் பேர் 1844 1859 வரையிலும் 14 ஆண்டுகள் சுரண்டை பகுதியில் ஒழிஞ்சிருக்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து சிவகாசிக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்து விருதுநகருக்கு வந்திருக்கிறார். விருதுநகர்ல இருந்து பனையடிப்பட்டின்னு ஒரு வில்லேஜ், இந்த கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா அந்த பாட்டு உருவான சபங்க அது. அந்த பனையடிப்பட்டி வில்லேஜுக்கு போகிறதுக்காக போறாருங்க. காலரா வியாதினால் அங்கேயே மடிந்து போனார். வயசு 41. 41 வயதில் காலரா வியாதினால் நம்ம ஊருக்கு வந்து, மொழியை மறந்து கலாச்சாரத்தை மறந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர்லேயே மடிந்த பரிசுத்தவான்கள் பேரன் புரோக். இதை நான் பார்த்தேன், உள்ள உடைஞ்சிட்டேங்க. அவன் ஊரில் இல்லாத வசதியா, அவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் விட்டு நம்ம ஊருக்கு வந்து காலரா வியாதினால மடிந்து போகணும்னு என்ன? ராக்லாந்து துறைக்கு தொப்பியில கூழ் வாங்கி குடிக்கணும் என்ன? சார்ஜென்ட் துறைக்க வந்து இங்கேயே சாகணும்னு என்ன இருக்குது?
மர்காசிஸ் நாசரேத்துக்கு வந்து அங்கேயே சாகனம் என்ன இருக்குது? கால்டுவெல் ஆலயங்கோட்டை வந்து சாகனம் என்ன இருக்குதுங்க? டோனாவூர்ல ஏமி கார்மலுக்கு அம்மையார். நாங்க போயிருக்கிறோம் அவங்க ஆசிரமத்துக்கு. நிறைய கல்லறை, ஒரு சின்ன கல்லறை, வேற ஒரு குச்சி தாங்க நிக்குது மேல, இதுதான் அவங்க கல்லறைன்னு. அவங்க இங்க வந்து சாகனம் என்ன இருக்குது? ஏன் சார் வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? அவனுக்கு இல்லாத பணமா? எல்லாவற்றையும் வந்த நோக்கம் இந்த பவுலின் இயக்கம் தாகம் தான். சோத்திரம். புறஜாதிகளா இருக்கிறவர்கள் சுவிசேஷம் வேணும் என்று இந்தியாவுக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து மடிந்தவர்கள். நம்ம என்ன பண்ணிருக்கோங்க நம்ம தேசத்துக்கு, நம்ம பட்டணத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் தம்பி? நம்ம தங்கச்சி என்ன பண்ணிருக்கணும்மா சொல்லுங்க பாப்பா. எனக்கு இன்னும் அந்த வைராக்கியம் குறையல. 22 வருஷமா அங்கே ஊழியம் செய்கிறேன் நான். ஆனால் இந்த பட்டணத்தை எப்படியோ சந்திக்கப்படணும்னு இன்னும் எனக்கு கொஞ்சம் கூட வைராக்கியம் குறையலைங்க. நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்? அந்த மாதிரி யார் இந்த ஊழியத்தை செய்யுறது? எப்படி பட்டணம் ரட்சிக்கப்படும்? ஸோ இந்த 7ஆம் நாளில் கர்த்தர் சொல்றாருங்க, புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும், தடைகள் உடைக்கப்படணும், இந்த பட்டணம் இயேசுவை அறிய வேணும். ரட்சிக்கப்படும். அப்புறம் அப்படியே இன்னொரு மேகசின் இருக்குங்க. ஆண்டவர் இன்னைக்கு நடத்தின பாதை பாருங்க. இன்னொரு மேகசின் பக்கத்தில் இருந்ததுங்க. அதில் தான் என்ன இருக்குன்னு அதையும் எதேச்சா தான் போறேன் நான் இன்னைக்கு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுவும் இருதயத்தை அசைக்கும். மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை. சாது சுந்தர் சிங்கும் மகாத்மா காந்தியும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கொள்ளும் பொழுது மகாத்மா காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவர் சொல்றார் சுந்தர் சிங் பார்த்து, நான் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. யார? இயேசு கிறிஸ்துவை. ஆனால் அவரை தேடி அலைகிறேன். மகாத்மா காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. சாது சுந்தரனுடைய சுயசரித புக்கில் இருக்குது. நான் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் அவரை தேடி நான் அலைகிறேன். அவர் இன்னும் எனக்கு தூரத்தில் இருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். யார்? இயேசு கிறிஸ்து எனக்கு தூரத்தில் இருக்கிறார் நினைக்கிற நினைப்பு எனக்கு சித்திரவதையா இருக்குது என்று மகாத்மா காந்தி சொல்லிருக்கு. அவரை கண்டுபிடிக்க முடியல, தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவர் தூரமா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அவர் தூரமா இருக்கிறதே எனக்கு வந்து சித்திரவதையா இருக்குது என்று மகாத்மா காந்தி சொல்லுவார்னா நம்ம நிலைமை என்னங்க? கொஞ்சம் சொல்லுங்க. 2 சாட்சியம் இந்த மாலை நேரத்தில் உலுக்கி சென்னேன். அதன் பிறகு ரெஸ்ட் ஆகுது, நல்லா தூக்கி போட்டுட்டு கண்ணீரோடு தான் இன்னைக்கு நான் வந்தேன். இந்த நாள் அந்த வாரத்தை உங்கள் மேல் கர்த்தர் இறக்கி வைக்கிறார். ஆகவே இந்த தேசம், இந்த பட்டணத்தோட ரட்சிப்பு நம்ம கையில் இருக்கிறது. இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.